அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத் தர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத் தர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमी तंज़ील वल फ़ुरक़ानिल करीम अऊज़ु बिल्लाहि स्समीइल अलीम मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. अश्शैतानु यईदुकुमुल फ़क़्र व यअमुरुकुम बिल फ़हशाइ वल्लाहु यईदुकुम मग़फ़िरतम मिन வஃபதுலா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹுவின் மகத்துவமான அருள்கொடையின் நிஅமத்துக்களை உணர்ந்து புரிந்து அவைகளின் அடிப்படைகளிலே நாம் அமல் செய்து அல்லாஹ்வே ரசூலை அடைவதற்குண்டான வழி தேட்டங்களை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானுடைய முதல் 10 முடிந்து 2வது 10 முடிவுற்றது. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லாக் லாக் சுக்கூர். நான் கேட்ட துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியத்தன் வ நிஅமத்தன் கதீரா. 3வது 10 இன்ஷா அல்லாஹ் இன்று நம்மை அடைய செய்திருக்கின்றான். இதுக்கும் மினன் நீரான். அல்லாஹும் மஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்ற நரகத்தின் விடுதலையை, நரகத்தின் தாக்கத்தை விட்டும் பாதுகாக்கும்படியாக நாம் அல்லாஹ்விடத்தை கேட்கிறோம். இவ்வாண்டு நாம் கேட்ட துவா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் பூர்த்தியாக்கி தந்தான். நாம் நம்முடைய ஆயுட்காலங்களிலே அல்லாஹ்விற்கு நன்றியை மறக்காமல், மாநபியை பின்பற்றுவதில் தவறிவிடாமல், ஷைத்தானின் வலையில் பின்னி விடாமல் நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்காக வேண்டி அந்த எத்தனிக்குகின்ற அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும், வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறான நிலைகள் ரஹ்மத்துக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு உள்ளடக்கி தந்திருக்கின்றான். அதிலே தான் ஷைத்தானுடைய ஹுத்துவாத்துக்களை நாம் பின்பற்றக்கூடாது. இன்னஹு லகும் அதுவும் முபீன். ஷைத்தான் இன்சானுக்கு பகிரங்கமான விரோதி. இன்சானை வழிகெடுப்பதில், வழி தவற வைப்பதில், நரகத்தில் தள்ளுவதில் அவன் முயற்சித்து எத்தனித்து கொண்டே இருப்பான். ஆனால் நாம் அவனை பார்க்க முடியாது. நம்மை அவன் பார்த்து வழிகெடுக்கும் விஷயத்தில் அவன் முனையம் பெற்றவனாக அவன் முயற்சித்து கொண்டே இருப்பான். ஆகையால் மனிதர்களாகிய நாம் தூய்மை பெற்று வாழ்வதற்கு மாநபியின் வழிமுறையும், குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸின் அடிப்படை கொள்கைகளையும் நாம் விளங்கியிருக்க வேண்டும். அநேக பேர் விவாதத்திற்காக குர்ஆன் ஹதீஸை எடுத்துக்கிடுவாங்க. விளங்குவதற்குத்தான் குர்ஆன் ஹதீஸை தவிர வினயத்திற்காக அல்ல, விடயங்கள் தேடுவதற்காக அல்ல.
நாம் தெரியாத ஒன்றை அறிய முற்படலாம். தெரிந்ததை போன்று நடித்து கொண்டு அறியாததற்கு நாம் விடை தேடுவோமேயானால் மடத்தனத்தில் தான் கொண்டு நம்மை அங்கே கோரமான நிலையில் ஷைத்தானுடைய பிடியில் தள்ளிடும். ஷைத்தானுடைய பிடி நம்மை பிடிப்பதற்கு உலகத்தில் 3 காரணங்கள். ஒன்று, அதிகமான பேரிச்சை. இரண்டாவது, நம்மை யாரும் மிஞ்சிவிட முடியாது. மூன்றாவது, நாம் சொன்னதை மக்கள் கேட்டு நமக்கு பின்னால் பெரும் கூட்டம் திரள வேணும். இது 3ம் ஷைத்தானுடைய அரங்க நிலைகளாக இருக்கின்றது. இவைகளிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு இங்கே அறிவுறுத்தி காண்பிக்கிறான். அஷைத்தான், ஷைத்தான் ஆகிறவன் யஇதுகுமுல் ஃபக்ர, உங்களுக்கு வறுமையைத்தான் ஷைத்தான் நாடுவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, தீயதை செய்யும்படி தூண்டுவான். அவனுடைய வேலை 2 தான். மனிதனை எப்படி வழிக்கெடுக்கிறான்? வறுமை அதிகமாக வரும். இரண்டாவதாக, தீமையின் பக்கம் இவனை கொண்டு செலுத்தும். எப்படியாவது பொருளை சம்பாரிச்சிடணும். இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு, அதில் 2 காசு, இதில் 2 காசு, 4 காசு, அதில் 2 காசு, இப்படியா நாம் மேல் நோக்கி வந்துடணும்னு சொல்லி அந்த ஹபீசாத்தான நிலைகளிலே, வழிமுறைகளிலே ஃபஹ்ஷாவை கொண்டு அவன் நாடுவான். ஆனால் அல்லாஹ்வோ வல்லாஹு யஇதுக்கும், அல்லாஹ்வோ மக்ஃபிரத்த மின், மனிதனுக்கு மக்ஃபிரத்தை நாடுவான். முதல் ரஹ்மத்து, 2வது மக்ஃபிரத். அல்லாஹும் மக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். எந்த தவறுகளும் செய்துவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு மக்ஃபிரத்தை நாடுவான், மக்ஃபிரத்தை கொடுப்பான், மக்ஃபிரத்தை மன்னிப்பான். வஃபதுலன், அது தனிப்பட்ட கருணை சிறப்பிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் அது விசாலமாக அறியக்கூடியவனாகவும் வெற்றி வாங்கை சூடி தரக்கூடியவனமாக இருக்கான். இப்போ அல்லாஹ் நாடுறது 2. ஒன்று மக்ஃபிரத்து, 2வது ஃபதுல். ஷைத்தான் விரும்புகிறது 2. 1வது ஃபக்ரு, ஃபக்ரு என்றாக்க வறுமை. 2வது தீய காரியம். இந்த வறுமையில் தீய காரியத்தை தூண்டும்படியாக வந்துடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அது அளவுக்கு மிஞ்சிய வறுமை ஜினாவில் கொண்டு விட்டுரும் மனிதர்களை. ஜினா எல்லா குற்றத்திற்கும் மூல காரணம். இன்னைக்கு பாருங்கள், இந்த யூடியூப்பில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் தன்னை தோவடித்து அலங்கரித்து நிறையா பேர் பேசுகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் குற்றமா அப்படின்ட்டு. இந்த காசு, இதனுடைய வருமானம் நமக்கு எதுக்கு? மக்களுக்கு தெரிஞ்சதை எத்தி வைக்கணும். தெரிஞ்ச கல்வி, இஸ்லாமிய கல்வி, முன்னேற்றுவதற்குரிய கல்வி, உலக கல்வி, உலக விளக்க, உலக ஞானங்கள், இது கிடைத்தவர்கள் மக்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் உயிர்வாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரணும் செய்யுங்க. தவிர சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, பெல் பட்டனை தொடுங்க, ஐக்கானை தொடுங்க, ரவுண்டை தொடுங்க, மொகனையை தொடுங்க என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறுதலான நிலையில் கொண்டு நம்மளை விட்டுரும். என்ன தவறு? இப்போ அதெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. ஏதாவது சொல்லப்போனால் சண்டைக்கு வந்துடுவானுங்க. ஏதாவது ஒன்று சொல்லப்போனால் அவனுக்கு ஒரு நொட்டை பேர் வச்சுருவானுங்க. நல்லா சிந்திங்க. ஷைத்தான் ஏவுறது வறுமை, ஃபஹ்ஷா தீயது. ஷைத்தான் ஏவுறது வறுமை, தீயது. அல்லாஹ் நாடுவது மக்ஃபிரத்து, ஃபதுல். இந்த மக்ஃபிரத்து ஃபதுல் அல்லாஹ் நாடிட்டாண்டா நம்மளை ஒரு வே செய்ய முடியாது. தெரிந்ததை செய்வோம், செய்ததை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் செய்ய வைப்போம் என்ற மன உறுதி இருக்கணும். அப்போத்தான் இந்த மனிதன் மிகப்பெரிய கல்வியின் கடாட்சத்தில் தன்னை உயர்த்துவதற்குண்டான வாழ்வை நகர்த்தக்கூடியவனாக இருக்கான். எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது முந்தைய ஆயத்தில், யா ஐயுஹல்லதீன ஆமனு, மெய் விசுவாசம் கொண்டவர்களே, அன்ஃபிகு மினத் தய்யிபாத் பிமா கஸபத், நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஹலாலை செலவு செய்யுங்கள், நறுமணத்தை செலவு செய்யுங்கள்ன்றான். இப்போ இந்த இடத்துல நடை, உடை, வாழ்வு
வாழ்வாதாரம், சம்பாதிப்பது எல்லாம் ஹலாலாக இருக்கும், தையிபாத்தாக இருக்கணும். நாம் கலிமா கூட சொல்கிறோம், அவ்வல் கலிமா தையிபுன்றோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின தொய்யிபாத் மா கசபத்தும் வமிம்மா அஹ்ரஜ்னாக்கும் ஃபில் அருள். பூமியில் இருந்து எல்லா துறையிலையும் வெளிப்படுத்தி கொடுத்த நிஅமத் நீங்கள் சம்பாதிச்சிங்களே, அதை நீங்கள் ஹலாலாக தையிபாத்தாக அல்லாஹ்வுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க. வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகு வரஸ்தும்பி ஆகிதை. தீயது இருக்க அந்த தீயதனை எடுத்து நீங்கள் செலவு செய்யாதீங்க. கண்ணை மூடிக்கொண்டு உலக வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போய் கொண்டு இருக்காதீங்க. வாலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத். அல்லாஹ் உங்களிருந்து தேவையற்றவனாக, நறுமணம் கமலும் ரஹ்மத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக, ஹமீதாக அவன் இருக்கான். தேவையற்றவனாக இருக்கான், ஹமீதாக தன்னை போலக்கூடியவனாக இருக்கான். அப்போது இந்த 2 ஆயத்துடைய கருத்து, கீழே உள்ள ஆயத்தையும் இப்போ மேல் கூறப்பட்ட இந்த ஆயத்தையும் நான் சிந்தித்து பார்க்கும்போது, அல்லாஹ் எல்லாத்துலேயுமே 2 தான் சித்தப்படுத்துகிறான், 2 தான் விரும்புகிறான், 2 தான் வெற்றிக்குரிய வழியாக நமக்கு அறிவித்து கொடுக்குறான். மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல தையிபாத், 2வது கசபத். ஒரு இடத்துல அல்லாஹ் மக்ஃபிரத்து ஃபதுல். அப்போ எவ்வளோ பெரிய நியமத்தை பாருங்கள். ஆனால் ஷைத்தான் விரும்புகிறது வெறும் 2 தான். என்ன 2? ஃபக்ரு, ஃபஹ்ஷா. இந்த 2ஐ மனிதர்களுக்கு கொண்டு வந்து மண்டை மூளையை சுழல வைத்து அவன் இருந்த இடத்திலேயே மனிதர்களை வலி குப்பர வைத்து அவனுடைய காலில் விழ வச்சிருவான். நாளைக்கு அல்லாட்ட தப்பிச்சுக்கிடுவான். நானாடா அல்லா அவனை வழி கெடுத்தேன், நான் பேசாமல் இருந்தேன், அவன் தான் வழி கட்டி என்னையும் சொல்கிறான் அப்படின்றான். அவனை ஒரு காலமும் நம்ம என்ன செய்ய முடியாது, பகைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் உண்மையை நிரூபிக்க முடியாது. அவனை விட்டுருங்க, அல்லாஹ் சொன்னதன்படி நடந்தால் அவன் நம்மக்கிட்ட வரவே மாட்டான். என்று அல்லாஹ் சொல்லிட்டான், இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், என்னுடைய நல்லடியார்களை டே மல்லோன் ஒரு வயல் ஒரு ஊது நீ தொட முடியாது, டச் பண்ணி வழி கெடுக்க முடியாதுன்ட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல 4 விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடித்ததையும் 2 விஷயம் ஷைத்தான் வழிகெடுக்கு விஷயத்தை பற்றி சொல்கிறான். 2ஐ தவிர்த்து 4ஐ அடைவோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்பாலிக்க அஃபு ஆஃபியத்து இதுக்கும் மினன் நீரான், முழுமை பெற்ற நிறைவுடைய வாழ்வாக நாம் இந்த புனிதமான ரமலானில் ஆக்கி, நாம் அனைத்திலும் நலனையே நாடி நல்லதை செய்து வெற்றி பெறுவோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.